ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 2வது பருவம். இதில் முதல் யூனிட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த முதல் யூனிட்டை வந்து எப்படி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கணும், நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எப்படி கொஷின் கேட்பாங்க, ப்ளஸ் இந்த ஒவ்வொரு லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கையில வந்து அந்த செகண்ட் டேர்ம் புக் வச்சிருக்கீங்க அப்படின்னும் பொழுது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சைட் பை சைட் நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்க. சப்போஸ் உங்ககிட்ட புக் இல்லைனாலும் பரவாயில்ல, தனியா ஒரு நோட்டு போட்டு டாபிக் வைஸ் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம பார்க்க போறது இதுல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் தான் பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க கல்வி சார்ந்த விஷயங்களை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? கல்வினா என்ன, கல்வியோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் தான் இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மூதுரை, துன்பம் வெல்லும் கல்வி, கல்வி கண் திறந்தவர், நூலகம் நோக்கி, அப்புறம் இணைய எழுத்துக்கள், இலக்கணத்துல இணைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இலக்கணம் நம்ம தனியா இந்த வீடியோ பதிவு முடிச்சுட்டு ஒரு வீடியோ பதிவுல இலக்கணத்தை பார்க்கலாம். அப்புறம் இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி இருக்கு இல்லையா, ஸோ அதையும் இந்த இலக்கணத்தையும் சேர்த்து தனியா ஒரு வீடியோ பதிவுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பதிவுல இந்த 4 டாபிக்கையும் பார்த்துடலாம். ஓகேவா? மூதுரைன்னும் பொழுது யார் எழுதியிருப்பாங்கன்னா, ஔவையார் அவர்கள் எழுதியிருப்பாங்க. அப்புறம் துன்பம் வெல்லும் கல்வி, கல்வி கண் திறந்தவர், இதுல காமராசரை பத்தி இருக்கும். அப்புறம் நூலகம் நோக்கியா, இதுல ஒரு நூலகத்தை பத்தி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து லெசனுக்குள்ள போயிட்டு டீட்டெயிலா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ இதுல நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு, நல்லா நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, மூதுரை. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஔவையார். கல்விக்கு எல்லை இல்லை, மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது, கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது, அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். எனவே நாமும் கற்போம், வளம் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது யார் சொல்லியிருக்கா? சும்மா நுழைமுன்ல கொடுத்துருக்காங்க. இதை ஏன் இப்ப நான் ரீட் பண்ண அப்படின்னா, ஜஸ்ட் இந்த வரிகள் எல்லாத்தையும் வரியோட அமைப்பை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட், ஏதாவது ஒரு சென்டென்ஸை எடுத்து அப்படியே வார்த்தைகளை மாத்தி மாத்தி கொடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படின்னு கொடுக்கலாம். அதனால நல்லா பார்த்துக்கோங்க. சும்மா மனப்பாடம் பண்ண வேணாம். ஜஸ்ட் வந்து இப்ப பாருங்களேன், கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது, இத அந்த வார்த்தையை மாத்தி இடம் மாத்தி போட்டு கொடுக்கலாம். சரியா? அதனால சும்மா ரீட் மட்டும் படிக்கோங்க. அடுத்து பாருங்க, பாடல் வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து நமக்கு கோடிட்டேடம் கேட்கலாம், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அது கேட்கலாம். அப்புறம் இந்த பாடல் வரியை கொடுத்து இடம்பெற்றுள்ள நூல் என்ன, ஆசிரியர், இதை எழுதின ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனால பாடல் வரி ரொம்ப முக்கியம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், சீர்தூக்கின்னா என்ன, மன்னனையும், மாசுனா குற்றம், மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? குற்றமற்ற கற்றோனையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மன்னனின் கற்றோன் சிறப்புடையோன், அதாவது மன்னனை விட கற்றவன் வந்து யாரு, சிறப்பை உடையவன். மன்னருக்கு வந்து தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, தன்னுடைய தேசத்தை தாண்டிதான் இந்த மன்னனுக்கு வந்து சிறப்புங்கிறது கிடையாது. ஆனா கற்றவர், படித்தவருக்கு அவர் எங்கெங்க போறாரோ அங்க எல்லாம் அவருக்கு சிறப்பு, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஔவையார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியம், இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. மன்னனையும் மாசு, அதாவது குற்றமற்ற அந்த நூல்களை கற்றவனையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது, மன்னனை விட அந்த கற்றவன் சிறப்புடையவனாக இருப்பான் அப்படின்னு சொல்றது யாரு, ஔவையார். மன்னருக்கு வந்து அவருடைய தேசத்துல மட்டும்தான் சிறப்பு, தேசத்தை தாண்டினா சிறப்பு கிடையாது. ஆனா படிச்சவங்களுக்கு அவங்க எங்கெங்க போறாங்களோ அங்க எல்லா இடத்துலயும் சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொற்பொருள் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம் சொற்பொருள். மாசற அப்படின்னா குற்றம். நான் சொன்னேன் இல்லையா, மாசுன்னா என்ன, பொதுவா மாசு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், குற்றம் அப்படின்னு சொல்லுவோம், பிழை, இல்ல ஒரு டர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எப்படி இருந்தாலும் அது இந்த மீனிங்ல தான் வரும். மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தல், ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால், எது வேணாலும் சொல்லலாம். தேசம் அப்படின்னா என்னது, நாடு.
ஸோ இந்த சொற்பொருளை பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த பாடலுடைய பொருள் என்ன, நான் சொன்னேன் இல்லையா, அதே தான். மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா மன்னனை விட இந்த கற்றவன் வந்து சிறந்தவன். மன்னனுக்கு வந்து தன் நாட்டில் மட்டும்தான் சிறப்பு, கல்வி கற்றவருக்கு அவர் சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த நூல்வெளி பார்த்துடலாம். இந்த மூதுரை நூலோட ஆசிரியர் யாருன்னா ஔவையார். இவங்க என்னென்ன நூல் எழுதியிருக்காங்கன்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. ஸோ இதை என்ன பண்ணலாம், ஆத்திச்சூடி, புதிய ஆத்திச்சூடி, அப்புறம் கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை. இதுல பொருந்தாத நூல் எது அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா, அப்ப என்னது பொருந்தாது, புதிய ஆத்திச்சூடி. ஏன், புதிய ஆத்திச்சூடியோட ஆசிரியர் யாரு, நமக்கு யாரு, பாரதியார். ஓகேவா, அதனால இதுதான் பொருந்தாதது. ஸோ இது மாதிரி என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சு படிக்கணும். அப்பதான் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது பாருங்க, இந்த மூதுரை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா மூத்தோர் கூறக்கூடிய அறிவுரை அப்படின்னு பொருள். மூதுரைனா என்னது, மூத்தோர் கூறக்கூடிய அறிவுரை அப்படின்றது பொருள். சிறந்த அறிவுரைகளை சொல்றதுனால இந்த நூலுக்கு மூதுரை அப்படின்னு பெயர் இருக்கு. இந்த நூல்ல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு, 31 பாடல்கள் இருக்கு. ஓகேவா, இந்த நூல்ல எத்தனை பாடல் இருக்கு, 31 பாடல். இது ரொம்ப முக்கியம், இதெல்லாம் கேட்கலாம். மூதுரையில இருக்கக்கூடிய பாடலோட எண்ணிக்கை என்ன, மூதுரைன்ற சொல்லோட பொருள் என்ன, அப்புறம் அந்த நூல்கள்ல எது பொருந்தாதது, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்க, மாணவர்கள் நூல்களை கற்க வேண்டும், டேஷ் நூல்களை கற்க வேண்டும். மேலோட்டமாக மாசுர மாசர மயக்க முற. மாணவர்கள் டேஷ் நூல்களை கற்க வேண்டும். மாசு அற அப்படின்னா என்ன அர்த்தம், குற்றமற்ற, குற்றம் இல்லாத, பிழை இல்லாத நூல்களை கற்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்தது இடம் எல்லாம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் பிளஸ் எல்லாம் அப்படிங்கிறது தான். மாசற அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா என்ன வரும், மாசு பிளஸ் அற அப்படின்னு சொல்லி வரும். குற்றம் இல்லாதவர் அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும் அப்படின்னா என்ன வரும், குற்றம் இல்லாதவர் அப்படின்னு வரும். ஓகேவா, ஸோ இது வந்து பெரிய புக் பேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. சிறப்பு பிளஸ் உடையார் அப்படின்றத சேர்த்து எழுதணும் அப்படின்னா என்ன வரும், சிறப்புடையார் அப்படின்னு வரும். ஓகேவா, ஒரு நிமிஷம், பெண்ணை வேலை செய்யல. ஓகே, சிறப்புடையார் அப்படிங்கிறத சேர்த்து எழுதினோம்னா என்ன வரும் அப்படின்னா சிறப்பு உடையார் வராது, சிறப்புடையார் இதுதான் வரும். ஓகேவா, பி வராது, பவும் வராது. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னது மாசர, ரெண்டாவது இதுக்கு வந்து இடம் எல்லாம்ன்றத பிரிச்சோம் அப்படின்னா இடம் பிளஸ் எல்லாம், மாசர அப்படிங்கிறத பிரிச்சோம்னா மாசு பிளஸ் அறன்னு வரும். எங்க இருக்கு, இந்த இருக்கு, மாசு பிளஸ் அற. குற்றம் இல்லாதவரை குற்றம் இல்லாதவர் அப்படின்னு வரும். மல்லாதவர் வராது, இல்லாதவர் வராது, அல்லாதவரும் வராது. அடுத்தது சிறப்பு பிளஸ் உடையார்னா சிறப்புடையார்னு தான் வரும். ஓகே, அடுத்தது பாருங்க, துன்பம் வெல்லும் கல்வி. இந்த துன்பம் வெல்லும் கல்வியில நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கல்வியோட முக்கியத்துவத்தை தான் இதுலயுமே கொடுத்துருப்பாங்க. கல்வி அழகே அழகு என்பார் பெரியோர், அதாவது வயதுல பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அந்த பெரியவங்க கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்லுவாங்களாம். கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி வந்து அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். கல்வி வந்து என்ன பண்ணும், அறிவை வந்து வளர்க்கறது மட்டும் இல்ல, அதை பண்படுத்தவும் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்வி. கல்வி கல்வி இல்லாம ஒருத்தர் வந்து முழுமை பெறவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி வந்து பயனற்று போகும். பண்பட்ட அந்த மனிதரோட புகழே பல்லாண்டு நிலைத்து நிற்கும். அப்ப யாருடைய புகழ் பல்லாண்டு நிலைத்து நிற்கும் அப்படின்னா என்னது, பண்பட்ட மனிதனின் புகழ் பல்லாண்டு நிலைத்து நிற்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார் போற்ற வாழ்வோம். இப்ப பார்ன்ற சொல்லுக்கான பொருள் என்ன, உலகம். ஓகேவா,
இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். அடுத்தது பாருங்க, பாடல் வரி பார்க்கலாம். இதுல இருந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக, கோடிட்டிடம், சொற்பொருள், அப்புறம் அந்த பாடலுடைய ஆசிரியர் யாரு, அந்த பாடல் எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கு, அந்த பாடலோட கருத்து என்ன, இது எல்லாமே நோட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இப்ப இந்த பாடலுடைய வரிகள் பார்க்கலாம். ஏட்டில், ஏடுனா என்ன, புத்தகம். சரியா? ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை என்ன பண்ணக்கூடாது, மீறக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார், அதாவது மாற்றார்னா மற்றவருடைய கைபொருளை நம்பி வாழக்கூடாது. தன்மானம் இல்லா கோளையோட சேரக்கூடாது. ஓகேவா? துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணம் இருந்தது அப்படின்னா விட்டிட வேணும். அறிவு வளர்ச்சியிலே வான் முகட்டை தொட்டிட வேணும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் பற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முழுக்க முழுக்க அறிவுரைகள் தான் இருக்கு. கல்வி சார்ந்த அறிவுரைகள். ஒருத்தன் நல்லவனா, பண்பாடு மிக்கவனா, பெரியவங்க சொல் பேச்சை கேட்டு வளர்றவனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த பாடல்கள்ல சொல்லியிருக்காரு. பாடலோட மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க, அப்படியே அந்த வரிகளை உள்வாங்கிக்கோங்க. ஓகே. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சொற்பொருள். சொற்பொருள் அப்புறம் எதிர்ச்சொல் ரெண்டுமே முக்கியம். ஓகேவா? தூற்றும்படி, தூற்றுதல்னா என்ன, இகழுதல். தூற்றும்படினா இகழும்படி. மூத்தோர் அப்படின்னா பெரியோர். மூத்தோர்னா என்னது, பெரியோர். மேதைகள் அப்படின்னா என்னது, அறிஞர்கள். மேதைகள்னா அறிஞர்கள். மாற்றார் அப்படின்னா மற்றவர். மாற்றார்னா என்னது, மற்றவர். அடுத்தது நெறி அப்படின்னா வழி. பற்றாமல் அப்படின்னா குறையாமல். பற்றாமல்னா என்னது, குறையாமல். ஓகேவா? சொற்பொருள் ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்க, பாடலின் பொருள். நாம் நான் மேல பார்த்தோம் இல்லையா, அதே தான், சிம்பிளான வார்த்தைகள் தான். உங்களுக்கு அந்த வரிகளை படிக்கும் பொழுதே பொருள் புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சும்மா ஒரு தடவை இதில் ரீட் பண்ணி விட்டுருவோம். ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒரு சொற்றொடரை கொடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லலாம். நாம் நூல்களை கற்றதோடு இருந்து விடக்கூடாது, கற்றதன் பயனை மறந்து விடக்கூடாது. நம்ம நாட்டோட நெறிய தவறி நடக்கக்கூடாது. நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரவும் கூடாது. பெரியோர் கூறக்கூடிய அறிவுரைகளை மீறக்கூடாது. பிறரிடம் பழகும் முறையிலையும் பேசக்கூடிய முறையிலையும் பண்பு நெறி மாறக்கூடாது. பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது. ஓகேவா? தன்மானம் இல்லாத கோழையோட சேரக்கூடாது. துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும். சோம்பலை போக்கிட வேண்டும். பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தது அப்படின்னா அதை விட்டுவிட வேண்டும். வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும். அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமைகளையும் பெற வேண்டும். பெற்ற தாயோட புகழையும் நம்முடைய தாய்நாட்டோட புகழையும் அழியாத வகையில வாழணும். ஸோ எப்படி வாழணும் அப்படிங்கிறதான் பட்டுக்கோட்டையார் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க, நிறைய தடவை இது கேட்டிருக்காங்க. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? அப்படியே டேஷ் கொடுத்துருவாங்க. யார் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், திருவிக்கா, அப்புறம் மருதகாசி, உடுமலை நாராயணகவி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம சூஸ் பண்ணணும் யாரு, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். அடுத்தது பாருங்க, திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளோட உயர்வை போற்றியவர் யார் அப்படின்னாலும் யாரு, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் தான். அது மாதிரி மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னா அவரும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். ஓகேவா? ஸோ அப்ப ஒவ்வொரு கவிஞர்களுடைய அந்த சிறப்பு பெயர் ரொம்ப முக்கியம். யார் நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல, பாவேந்தர் பாரதிதாசன் பார்த்தோம். பாரதியார், பாரதிதாசன், அப்புறம் யாரு, பெருஞ்சித்திரனார், பாவலரேறு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இங்க யாரு மக்கள் கவிஞர் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இதோட புக் பேக். மாணவர் பிறர் டேஷ் நடந்து கொள்ள கூடாது.
தூற்றும்படி அப்படின்னா என்ன, இகழும்படி, மாணவர்கள் பிறர் இகழும்படி நடக்கக்கூடாது. நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும், மூத்தோர் சொல்படி, பெரியவங்க சொல்ற மாதிரி நடந்துக்கணும். கைப்பொருள் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னது, கை பிளஸ் பொருள். ஆப்ஷன் சி தான் வரும். ஓகேவா, கை பிளஸ் பொருள். மானமில்லா அப்படிங்கிறத சேர்த்தோம் அப்படின்னா என்ன வரும், மான மில்லா அப்படின்னு வரும். மான இம்மு ஈயும் சேர்ந்து என்னவாயிடும், மீ ஆயிடும். அப்ப மான மில்லா அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா, இம்மு வராது, மல்லாவும் வராது, இல்லாவும் வராது, இதுதான் வரும். ஓகே, அடுத்தது பாருங்க, சொற்றொடரில் அமைத்து எழுதுக. இது நமக்கு சிலபஸ்ல கிடையாது, அதனால தேவையில்லை. அடுத்து லெசன். ஸோ இப்போ வந்து நம்ம 2 பாடல், அதனுடைய ஆசிரியரை பத்தி, அப்புறம் அதுல கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், சொற்பொருள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து லெசன். கல்வி கண் திறந்தவர். நான் சொன்னேன் இல்லையா, இந்த யூனிட் ஃபுல்லாவே முழுக்க முழுக்க கல்வியோட இம்பார்ட்டன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது இதுல கல்வி கண் திறந்த காமராசரை பத்தி கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 2 ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துல அவர் வந்து உரையாடல் நிகழ்த்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்க்கலாம். இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன், நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கல்வி நிலையங்களை வந்து காலந்தோறும் மாறி வருகிறது. தொடக்கத்துல ஆசிரியரோட வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் வந்து கல்வி கற்றனர். இந்த குருகுலம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர். அதன் பிறகு பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்களுக்கும் ஆசிரியர்கள் கற்பித்தனர். இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள். முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும் பள்ளிகள் இருந்தன. இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கு. அத்தகைய கல்வி புரட்சிக்கு யார் வித்துட்டாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்ப கல்வி புரட்சிக்கு வித்துட்டவர் யாரு, காமராசர். ஓகேவா, சிறுவன் வந்து ஃபர்ஸ்ட் நிகழ்வு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சின்ன பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த வழியா காமராசர் போறாரு. அவர் அந்த பையனை பார்த்து கூப்பிட்டு ஏன் ஸோ இப்போ இங்க ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நமக்கு சிலபஸ்ல வந்து என்ன இருக்கு, நிறுத்தற்குறி. சரியான நிறுத்தற் குறியீடுக அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அதுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, இது மாதிரி ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய இது இருக்கு இல்லையா, இது மாதிரி ஏதாவது ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டு அதுல வந்து சரியான நிறுத்தற்குறி எங்க இடம் பெற்றிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்க ஒவ்வொரு லெசன் படிக்கும் பொழுதும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை உள்வாங்கி படிச்சிட்டிங்கன்னா என்னது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, டபுள் கொட்டேஷன் போட்டு என்னடா தம்பிகளா ஒரு ஆச்சரிய குறி போட்டிருக்காங்க. பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அது கொஸ்டின், அதனால கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா, மறுபடியும் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு, அங்கேயும் ஒரு கொஸ்டின் மார்க். இது இப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு, அதனால இது எல்லாத்தையுமே என்னது டபுள் கொட்டேஷன்ல போட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்க, கடைசியில ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காமராசர் அவர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த சிறுவன் வந்து பதில் சொல்றான். என்ன பதில் சொல்றானோ அதை என்ன பண்றாங்க, டபுள் கொட்டேஷன்ல போட்டிருக்காங்க. ஓகேவா, பள்ளிக்கூடமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க்கு, அதெல்லாம் எங்க ஊர்ல கிடையாது அப்படின்னு அந்த சிறுவன் சொல்றான். ஸோ ஒரு புள்ளி. ஓகேவா, எல்லாத்துக்குமே கடைசியில ஒரு புள்ளி வச்சிடணும். அடுத்து டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி அப்படியா, அது கொஸ்டின் மார்க்கு. ஏன்னா அப்படியான்னு கேட்கறது ஒரு கேள்விதான். உங்க ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா நீங்க எல்லாரும் படிப்பீங்களா அப்படின்னு மறுபடியும் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. ஸோ அந்த கொஸ்டின் கேட்டு முடிக்கும் போது அந்த கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிடுறோம். என்று அவர் கேட்டார் அவர். ஓகேவா, கடைசியானது ஒரு ஃபுல் ஸ்டாப். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃப்ரீயா இருக்கும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ் புக்கையும் எடுத்து வச்சுட்டு ரீட் பண்ணி பார்க்கணும். மோஸ்ட்லி எந்த மாதிரி லெசன்ஸை வந்து நீங்க ரீட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா, உதாரணத்துக்கு பாருங்களேன், எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதுனா அந்த ஒரு ஸ்டோரி வருது இல்லையா, கிழவனும் கடலும், அதுல இருக்கக்கூடிய அந்த நிறுத்தற்குறி, அவங்களோட அந்த உரையாடல் நிகழ்வு. அப்புறம் பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய லெசன்ல அங்கங்க வந்து உரையாடல் மாதிரியே இருக்கு. சரியா, அது எல்லா லெசனையும் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு லெசன் சொல்லி இந்த மாதிரி எங்க நிறுத்தல் குறி வருது, எங்க டபுள் கொட்டேஷன் வருது, எங்க ஓப்பன் பண்றாங்க, எங்க க்ளோஸ் பண்றாங்க, எங்க செமிகோலன் போடுறாங்க, கொஸ்டின் மார்க் எங்க வருது, ஆச்சரியக்குறி எங்க வருதுன்னு இப்படி அந்த பங்க்சுவேஷனை நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நிறுத்தல் குறியில இருந்து கேட்கக்கூடிய வினாக்கள் எளிமையா இருக்கும். ஓகேவா, ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து நீங்கள் நிறுத்தற்குரிய ஒவ்வொரு லெசனையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன். ஏன்னா நிறுத்தற்குறியெல்லாம் நம்ம பார்த்து ரொம்ப போனோம் அப்படின்னா நிறைய டைம் ஆகிடும், அப்புறம் வீடியோட லென்த் அதிகமாகிடும், உங்களுக்கு தான் கஷ்டம். அதனால நான் வந்து நிறுத்தற்குறி மட்டும் சொல்லலை, மற்றபடி வேற என்னென்ன டாபிக்லேருந்து கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். எங்கே நிறுத்தற்குறி இருந்தாலும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்படி கேட்கும் பொழுது
அதுக்கு அந்த சிறுவன் வந்து நாங்க படிப்போம் அப்படின்னு சொல்றான். அதனால அவர் என்ன பண்றாரு, ஊர்தோறும் பள்ளிகளை திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்றாரு. ஓகேவா, இது வந்து நிகழ்வு 1. இப்ப நீங்க உங்களோட புக்ல என்ன பண்றீங்கன்னா, இந்த நிகழ்வு 1ன்னு இருக்கு இல்லையா, இங்க ஸ்கூல் திறக்கிறாருன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா. அடுத்து நிகழ்வு 2வது நிகழ்வு என்ன, பள்ளி விழா. ஒரு பள்ளிக்கு விழாவுக்கு போறாரு. அப்ப மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும். எனவேதான் நாடு முழுக்க எத்தனை பள்ளிகள், 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம். குழந்தைங்க நீங்க எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க, நீண்ட தூரம் நடந்தா களைச்சு போயிடுவீங்க, அப்புறம் எப்படி படிக்க முடியும். அதனால 1 மைல் தூரத்துக்கு, இது ரொம்ப முக்கியம், மொத்தம் எத்தனை ஸ்கூல் வந்து திறக்க முடிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1 மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளி, அப்புறம் 3 மைல் தூரத்துல நடுநிலை பள்ளி, கடைசியில 5 மைல் தூரத்துல என்னது, உயர்நிலை பள்ளி. ஸோ அப்போ வந்து ஆரம்ப பள்ளி, நடுநிலை பள்ளி, இங்க என்னது உயர்நிலை பள்ளி. ஓகேவா, இது எல்லாமே மைல் டிஸ்டன்ஸ். 1, 3, 5 எல்லாமே என்னது ஆட் நம்பர், அதாவது ஒற்றைப்படை எண்களா இருக்கு. ஓகேவா, ஸோ அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. சரி, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 2வது நிகழ்வு இருக்கா, நீங்க என்ன பண்ணணும்னா, நாக்கு இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் இருக்க வேண்டாம், இங்க போங்க, போயிட்டு 50,000 ஸ்கூல்ஸ் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து 1, 3, 5 இது என்னது ஆரம்ப பள்ளி, இது நடுநிலை பள்ளி, அடுத்தது உயர்நிலை பள்ளி, பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான் பாயிண்ட்ஸ். ஓகேவா, ரொம்ப உள்ள போயிட்டு ஆராய வேண்டாம். ஆனா பங்க்சுவேஷன் நிறுத்தற்குரிய பார்த்துக்கணும். அடுத்தது 3வது நிகழ்வு பார்க்கலாம். பள்ளி நிகழ்ச்சியில தேசிய கொடியேற்ற அவரை அழைச்சிருக்காங்க. அவர் வந்து என்ன பண்றாரு, கொடியேற்றும் பொழுது அனைவரும் எழுந்து வணக்கம் செலுத்துறாங்க. ஓகேவா. அடுத்தது பாருங்க, மாணவன் வந்து மயங்கி விழுகிறான். அதை பார்த்து எல்லாம் பதட்டம் அடைகிறாங்க. அப்புறம் அவனை தண்ணி தெளிச்சு எழுப்பி காலைல சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது அவன் எதுவும் சாப்பிடல அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, மாணவர்கள் வந்து ஒருவேளையாவது உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வந்ததுதான் என்னது, மதிய உணவு திட்டம். ஓகேவா. ஸோ இந்த மதிய உணவு திட்டத்தை யாரு சத்துணவு திட்டமாக மாத்தினாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து லீவ் பண்ணுங்க. ஓகேவா. அடுத்தது பாருங்க, இப்ப இங்க என்ன பண்ணணும், 3வது நிகழ்வு என்னது, உணவு வழங்குறது. அடுத்தது 4வது நிகழ்வு, பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த அந்த கல்வி அதிகாரிட்ட பேசுறாரு. இந்த காற்றாற்றுல தண்ணீர் வந்து போகும்பொழுது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, மழை காலத்துல மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே அப்படின்னு கேட்கும்பொழுது, நம்ம விதிப்படி 3 மைல் டிஸ்டன்ஸுக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது ஆல்ரெடி கரெக்டா அந்த ரூல்ஸ் படி பார்க்கும்போது இங்க வராதே அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி சொல்றாரு. அப்ப காமராசர் என்ன சொல்றாருன்னா, இந்த இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணி எனக்கு ஒரு கடிதம், அனுமதி கடிதம் கேளுங்க, அதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னு சொல்லி இவரே ஐடியாவும் கொடுத்து அது மாதிரி ஒரு லெட்டரை ஏற்பாடு பண்ணி அதுக்கப்புறம் அங்க வந்து ஒரு ஸ்கூல் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதே மாதிரி அவர் வந்து கல்விக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த நிகழ்வுக்கு என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி அவர் ஸ்கூல் திறந்தார் இல்லையா, அதுதான் வந்து இந்த 4வது நிகழ்வு. அடுத்த பாயிண்ட் பாருங்க, கல்வித்துறை விதிகளை மாணவர்களோட நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்கள் திறக்க செய்த சிந்தனையாளர் யாரு, காமராசர். ஓகேவா. இப்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை மனதார பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தந்தை பெரியார் தான் காமராசர் அவர்களை கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருப்பார். ஓகேவா. அடுத்தது பாருங்க, காமராசருடைய சிறப்பு பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து எதையாவது கொடுத்துட்டு பொருந்தாதது எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். ஸோ இவர் வந்து ஒரு பெரிய தலைவர் தான், பெருந்தலைவர் காமராசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர் படிக்கல, ஆனாலும் இவர் மேதை, ஸோ படிக்காத வீரர். இவர் வந்து ஒரு கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழைகளுடைய பங்காளர், தலைவர்களை உருவாக்குவார், அதாவது கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, தலைவர்களை உருவாக்கியிருக்காரு. ஓகேவா. அதனால பிரதமர்களை உருவாக்கியிருக்காரு, அதனால இவருக்கு அந்த பட்டம் உண்டு. அடுத்தது பாருங்க, அந்த பெயர், சிறப்பு பெயர் உண்டு.
அடுத்தது காமராசருடைய கல்வி பணிகள். காமராசர் வந்து முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்துல ஏறக்குறைய 6000 தொடக்க பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஏற்றாரு. மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமா நடைமுறையும் படுத்துறாரு. சொன்னோம் இல்லையா, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? காமராசர். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தார். ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இல்லை வந்து தீபாவளி, ரம்ஜான், இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், எந்த மதம் சார்ந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஸ்கூல் திறக்கும் பொழுது கண்டிப்பாக கலர் ட்ரெஸ்ல வருவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது இப்போதான் இல்லையா, முன்னாடி அப்படி கிடையாது. முன்னாடி மாணவர்கள் எல்லாமே வந்து கலர் ட்ரெஸ்ல தான் ஸ்கூலுக்கு போவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த உடையில வந்து வேறுபாடு இருக்கும். நல்ல வசதியானவங்க நல்ல உடைகள் அணிஞ்சிட்டு வருவாங்க, வசதி இல்லாதவங்க கிழிந்த கந்தலான பழைய துணிகளை அழிஞ்சிட்டு போற மாதிரி இருக்கும். அப்படியே உள்ள சூழல்ல அந்த உடையில வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்யறாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய புரட்சி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மாணவர்கள்ட்ட அந்த வந்து உயர்வு தாழ்வு இல்லாம, அந்த தாழ்வு மனப்பான்மை இல்லாம மாணவர்கள் படிக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஓகேவா? பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியிருக்காரு. அடுத்தது பாருங்க, மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதா தொடங்கியிருக்காரு. தமிழ்நாட்டின் பல கிளை நூலகங்களையும் தொடங்கியிருக்காரு. ஸோ வந்து ஸ்கூல் காலேஜ் மட்டும் கிடையாது, என்னது நூலகங்களையும் தொடங்கியிருக்காரு. இது மாதிரி கல்வி புரட்சிக்கு வித்துட்டவர் யாரு? நம்மளுடைய கர்ம வீரர் காமராசர். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸ் காமராசர் சார்ந்த முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேவா? மதுரை பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. இதை மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், ஷார்ட்டா MK யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது நடுவண் அரசு. நடுவண் அரசுனா மத்திய அரசு. ஓகேவா? மத்திய அரசு இவருக்கு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. ரொம்ப முக்கியம். எந்த வருஷத்துல என்ன விருது யார் கொடுத்தா அப்படின்னு பாத்துக்கோங்க. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம், ஏன்னா அவர் சென்னையில முதலமைச்சரா இருக்கும் போது தங்கியிருப்பார்ல, அந்த இல்லம். அப்புறம் விருதுநகர், அவருடைய ஊர் வந்து விருதுநகர், அங்க இருக்கிற அவருடைய இல்லம், இது ரெண்டும் அரசுடைமையாக்கப்பட்ட நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டிருக்கு. சென்னை மெரினா கடற்கரையில இவருக்கு சிலை நிறுவப்பட்டுள்ளது. சென்னையில இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசருடைய பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளது. அப்ப சென்னையில என்ன இருக்கு? உள்நாட்டு விமான நிலையம், அதுக்கு பெயர் என்ன? காமராசர் பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அடுத்தது கன்னியாகுமரியில காமராசருக்கு வந்து மணிமண்டபம் அமைச்சிருக்காங்க. எப்ப அப்படின்னா 2/10/2000 இந்த டேட்ல அவருக்கு மணிமண்டபம் வச்சிருக்காங்க. அடுத்து ஆண்டுதோறும் அவருடைய பிறந்த நாள என்ன டேட்டு? ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம். ஏன்னா அவர் கல்விக்காக நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு. ஓகேவா? அடுத்து பாருங்க, பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கக்கூடிய அந்த சிறுவன் கூறிய காரணம் டேஷ். ஆடு மேய்க்க ஆள் இல்லை, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, வழி தெரியவில்லை, பேருந்து வசதி இல்லை. என்னது? ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருப்பான் அந்த பையன். பசியின்றி அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பசி பிளஸ் இன்றி அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? பசி பிளஸ் இன்றி. படிப்பறிவு அப்படிங்கிறத பிரிச்சு எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? படிப்பு பிளஸ் அறிவு அப்படின்னு கிடைக்கும். ரெண்டாவதா உள்ளது. காடு பிளஸ் ஆறு அப்படிங்கிறத சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? காட்டாறு அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இது நமக்கு சிலபஸ்ல கிடையாது. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஷ் அறிமுகப்படுத்தினார். நான் சொன்னேன் இல்லையா, சீருடை. ஏற்றத்தாழ்வின்றி படிக்க அவர் அறிமுகப்படுத்தினது சீருடை. நான் சொன்னேன் இல்லையா, இந்த கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருந்தாங்களா, அது ஒரு புக் பேக் கொஸ்டின். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யாரு? தந்தை பெரியார். ஓகே, அடுத்தது பாருங்க, நூலகம் நோக்கி.
இந்த நூலகம் நோக்கில என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, இதுல ஒரு நூலகத்தை பத்தி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதனால இந்த பாடம் ரொம்பவே முக்கியம். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, நோட் பண்ணிக்கோங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பர். உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன நூலகங்களே. நம்ம நிறைய ஃபீல்டு ரிலேட்டடா புக் வேணும் அப்படின்னா எங்க போகணும்? நேராக நூலகத்துக்கு தான் போகணும். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகை இருக்கு. ஆசியாலேயே 2வது பெரிய நூலகம் எங்க இருக்குன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கு. ஸோ இப்போ ஆசியால முதல் பெரிய நூலகம் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம 2வது பெரிய நூலகம்னு சொல்றது எது அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். இதுதான் நமக்கு ஆசியாலேயே 2வது பெரிய நூலகம். இதுல மொத்தம் 8 அடுக்குகள் இருக்கு. 8 ஏக்கர் பரப்பளவுல இருக்கு. 8 அடுக்குகளையும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? பாருங்க, ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம். தரைத்தளத்தோடு சேர்த்து 8 அடுக்குகள் இருக்கு. இது ரொம்ப முக்கியம். தரைத்தளத்தோட சேர்த்தா சேர்க்காமலா அப்படிங்கிறத பார்க்கணும். இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர்ஸ். ஆசிய கண்டத்திலேயே மிக பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. ஆசிய கண்டம்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆசிய கண்டத்துல முதல்ல உள்ள பெரிய நூலகம் சீனால இருக்கு. 2வது பெரிய நூலகம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு நபர். யார் அப்படின்னா அரங்கநாதன். ஸோ இவர் நூலக விதிகளை உருவாக்குன நபர். இவர் இந்திய நூலகவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ். ஓகேவா? யாரு? இவர் தான் அரங்கநாதன். ஓகே, அடுத்து பாருங்க, இந்த பிரெய்லி நூல்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இது யாருக்கானது அப்படின்னா பார்வை திறன்ல குறைபாடு இருக்கவங்களுக்காக உள்ளது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி, இந்த நூல்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னா தரைத்தளத்துல இருக்கு. அந்த நூலகத்தோட தரைத்தளம். ஏன்னா இவங்கெல்லாம் கண் பார்வை குறைபாடு உடையவங்க. இவங்க மேல எல்லாம் போய் ஆக்சஸ் பண்றது கஷ்டம் இல்லையா? அதனால இவங்களுக்கு எளிமையா இருக்கணுங்கிறதுக்காக தரைத்தளத்திலேயே இந்த பார்வை திறன் குறைபாடு இருக்கிறவங்களுக்கான அந்த பிரிவை வச்சிருக்காங்க. ஸோ அதுல இந்த பிரெய்லி நூல்கள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, கேட்டு அறிய அந்த ஒளி வடிவ நூல்கள், குறுந்தகடுகள், இது எல்லாமே அங்க இருக்கு. அவர்களுக்கு உதவி செய்ய பணியாளர்களும் இருக்காங்க. இங்கு பிரெய்லி எழுத்தில் நூல்களை உருவாக்கும் கருவியும் உள்ளது. படியெடுக்கும் வசதியும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது நகரும் படிக்கட்டு. இதுக்கு ஆங்கில சொல் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸ்ல கொடுங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, நம்ம பார்க்க போறது குழந்தைகளுக்கான அந்த பிரிவை பத்தி பார்க்கலாம். இங்க ஒரு மரம், செயற்கை மரம் ஒன்று அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல ஒரு செயற்கை மரம் இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இருக்கு இல்லையா, அங்க குழந்தைகள்லாம் விளையாடலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த லைப்ரரியில 20,000க்கும் மொத்தம் எவ்வளவு? 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன. பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட நூல்களும் இங்கு உள்ளது. அப்ப இது என்னது? 20,000ன்றது பல்லூடக குறுந்தகடு. இப்ப இந்த பேஜ்ல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன? ஒண்ணுமே இல்லை, அழகா ஒரு 20,000 இங்க போட்டுக்கோங்க. ஒரு 20,000 பிளஸ், ஏன்னா மேற்பட்டன்னு இருக்கு. அடுத்து இங்கே 50,000க்கும் மேற்பட்ட, அப்ப 50,000 பிளஸ். ஓகேவா? பல்லுடக குறுந்தகடுகள். இங்க என்னது? பிற நாட்டு திரட்டப்பட்ட நூல்கள். ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்க்காம எக்ஸாமுக்கு போகவே கூடாது. அடுத்தது பாருங்க, 7வது தளம். இந்த 7வது தளத்துல என்ன இருக்கு அப்படின்னா அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கு பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ளது. இந்த தளத்துல வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்களும் இருக்கு. அனைத்து வகையான போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான நூல்களும் இருக்கு.
அப்ப யாரெல்லாம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு போறீங்களோ அவங்களாம் என்ன பண்ணுவீங்க, 7வது தளத்தை நோக்கி ஓடுவீங்க, அப்படிதானே. அடுத்தது மின் நூலகம் இருக்கு, அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்களும் மின் இதழ்களும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே என்னது, 7வது தளத்துல. ஓகே, அடுத்தது பாருங்க, இந்த 8 தளத்துலையும் ஒவ்வொரு தளத்துலையும் என்னென்ன இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, பொருந்தாத இணை, பொருத்துக, சரியான இணை, தவறான இணை, எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதை தெளிவா படிச்சுக்கணும். தரைத்தளத்துல என்ன இருக்கு அப்படின்னா, சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். ஓகேவா, முதல் தளத்துல குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள். 2வது தளத்துல தமிழ் நூல்கள். 3வது தளத்துல கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4வது தளத்துல பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5வது தளத்துல கணிதம், அறிவியல், மருத்துவம். 6வது தளத்துல பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 6வது அறிவு பொழுது இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேளாண்மை செய்வாங்க, கடைசியில படத்துல நடிக்க போயிடுவாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்னொன்னுத்தையும் ஏதோ ஒரு விஷயத்தோட நீங்க ஓனா ரிலேட் பண்ணி ஞாபகப்படுத்துங்க. ஓகேவா, அப்படின்னாதான் உங்களுக்கு அது ஞாபகத்துல இருக்கும். நான் ஒரு விஷயம் சொல்லி அதை நீங்க கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சுக்கிறத விட அந்த டைமுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க வந்து ஷார்ட்கட் மாதிரி வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்து 7வது தளத்துல வரலாறு, சுற்றுலா, அரசு, கீழ்திசை சுவடி நூலகம், போட்டித் தேர்வுகளுக்கான அந்த இது, அப்புறம் மின் நூலகம் எல்லாமே எங்க இருக்கு, 7வது தளத்துல இருக்கு. 8வது தளத்துல என்ன இருக்குன்னா கல்வி தொலைக்காட்சி. நீங்க பாக்குறீங்க இல்லையா டிவில, கல்வி டிவி, அதுவும் நூலகத்தோட அலுவலக பிரிவும் எங்க இருக்கு, 8வது தளத்துல இருக்கு. ஓகேவா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து பொருந்தாத ஆள் யாருன்னு கேட்கலாம். நூலகத்திலேயே படிச்சு உயர்நிலை அடைந்தவர்கள்: அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். ஓகேவா, ஸோ இந்த நபர்களை பார்த்துக்கோங்க. இதுல காமராஜரையும் கொடுத்துட்டு பொருந்தாதது யாருன்னு கேட்டா காமராஜர் அப்படின்னு போடணும். அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த தமிழக அரசு தான் நடமாடும் நூலகம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி இருக்கு. ரொம்ப முக்கியமானது. நடமாடும் நூலகம் யார் தொடங்கினது, தமிழக அரசனுடைய திட்டம். அடுத்தது இந்த நடமாடும் நூலகத்தின் மூலமா வீட்டுக்கு பக்கத்திலேயே என்ன பண்ணலாம், நம்மளால புக்கை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். சிறந்த நூலகருக்கு ஒரு விருது வழங்குறாங்க. அது என்ன விருதுனா டாக்டர் ச.ர. அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. ஓகேவா, சிறந்த நூலகருக்கு டாக்டர் ச.ர. அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. அடுத்தது இணைய எழுத்துக்கள். ஸோ இணைய எழுத்துக்களை இதோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய டைம் ஆயிடும். ஆல்மோஸ்ட் இப்பவே ஒரு 37 நிமிஷத்துக்கு மேல போயிடுச்சு. ஓகே, நம்ம அடுத்து தனியா ஒரு வீடியோல வந்து இந்த இணைய எழுத்துக்களையும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த புக் பேக் இருக்கு இல்லையா, இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தனியா ஒரு வீடியோ பதிவுல பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த பாயிண்ட்ஸை வந்து அழகா புக்ல சைட்ல நோட் பண்ணிக்கோங்க, அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பதிவை பார்த்து முடிச்சோன்னா அந்த இலக்கணத்துக்கான வீடியோவையும் பார்த்துருங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.